அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகி எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன். அல்லாஹின் பேரல்லால் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நபியோர்களின் வரலாறு பார்ட் 3 தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம இதுக்கப்புறம் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் வந்து பயனுள்ளதாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வந்து நபியோர்களின் வரலாறு பார்ட் 3 வந்து ஆரம்பிக்கலாம். நான் நேத்தி வந்து அப்ரஹா அவங்க எதுக்காக காபாவை அழிக்கிறதுக்கு வந்து படையெடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்றது வரைக்கும் சொல்லியிருந்தேன். அவங்க வந்து சன்ஆல ஒரு மாதா கோவில் கட்டினாங்க. அங்கே தான் இனிமேல் எல்லோரும் வரணும்னு சொன்னாங்க. அதை யாரும் கேட்காததுனால அவங்க வந்து படையெடுத்துகிட்டு வந்தாங்கங்கிறது வரைக்கும் நேத்தி சொன்னேன். இன்றைக்கி அதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்றத பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, அப்ரஹா அவங்க வந்து 100க்கும் மேற்பட்ட யானைகளை வந்து அழைச்சிட்டு வராங்க. இதை பார்த்ததும் குறைஷி மக்கள் எல்லாருமே ரொம்பவே பயந்து போய் மக்காவுக்கு அருகில் இருக்க ஒரு குன்றுக்கிட்ட அவங்க எல்லாருமே வந்து போயிடுறாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டோடனே அப்துல்லா அவங்களுடைய தந்தையான அப்துல் முத்தலிப் அவங்களும் வந்து அவங்களுடைய குடும்பத்தை எல்லாத்தையும் வந்து அழைச்சிக்கிட்டு அவங்களும் வந்து அந்த குன்றுக்கு போயிடுறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க வந்து காபாவை வந்து மூடப்பட்டிருந்த அந்த திரையை பிடிச்சிக்கிட்டு அவங்க வந்து அழுக ஆரம்பிக்கிறாங்க. இறைவா, உன்னுடைய வீடாகிய இந்த காபாவை வந்து எங்களால் காப்பாற்ற முடியல, உன்னுடைய வீட்டை நீயே காப்பாற்றிக்கோ, எங்களால் இதுக்கு மேலே ஒன்றுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அழுகுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க குன்றுக்கே போய்ட்றாங்க. அப்புறம் படையெடுத்துட்டு வந்து அப்ரஹா அவங்க வந்து உடனே வந்து படையை அனுப்பலை காபாவை அழிக்க சொல்லி. அவங்க வந்து ஒரு பாசாரையை வந்து ஏற்பாடு செஞ்சு அங்கே அவங்களுடைய படையெல்லாம் தங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க மக்களுக்கெல்லாம் செய்தி சொல்லி அனுப்புகிறாரு அந்த அப்ரஹாம். என்னென்னா, நான் வந்து காபாவை அழிக்க போகிறேன் அப்படின்னு எல்லா மக்களுக்கும் வந்து செய்தி சொல்லி அனுப்புகிறாரு. அதுக்கப்புறம் அப்ரஹாவுடைய படை வீரர்களில் சில பேர் போய் அப்துல் முத்தலிப் அவங்களுடைய ஒட்டகங்கள் எல்லாத்தையும் வந்து கைப்பற்றிட்டு வந்துடுறாங்க. அதை பார்த்து அப்துல் முத்தலிப் அவங்க வந்து குன்றுலேருந்து கீழே இறங்கி வந்து அப்ரஹா இருக்கிற அந்த பாசறையை நோக்கி வந்து போகிறாங்க. இதை பார்த்ததும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க வந்து நம்ம காபாவை அழிக்க போகிறோம் அப்படின்ற விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்கே வந்து நம்மக்கிட்ட காபாவை அழிக்க வேணான்னு சொல்கிறதுக்காக வராங்க போல இருக்குது அப்படின்னு அவங்க வந்து நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்காக அவங்க வரல. ஒட்டகங்களை வந்து இவங்க கைப்பற்றிட்டு வந்ததுனால, இவங்களுடைய படை வீரர்கள் கைப்பற்றிட்டு வந்ததுனால அதை வந்து அழைச்சிட்டு போகிறதுக்காக தான் இவங்க வந்து வராங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்தோடனே இவங்க வந்து ஏன் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க அந்த அப்ரஹாவங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் என்னுடைய ஒட்டகங்களை அழைச்சிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதை கேட்டதும் அவங்க வந்து சொல்கிறாங்க, நான் வந்து காபாவே அழிக்க போகிறேன்னு சொல்கிறேன், நீங்கள் என்னன்னா ஒட்டகங்களை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு ஒட்டகங்களை அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்கீங்க, நான் காபாவை அழிக்க போகிறேங்கிற ஒரு துளி கவலை கூட உங்களுக்கு இல்லையா அப்படின்னு அவங்க வந்து கேட்குறாங்க. அதுக்கு அப்துல் முத்தலிப் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து ஒட்டகங்களுடைய எஜமானன், அதனால ஒட்டகங்களை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு நான் என்னுடைய ஒட்டகங்களை அழைச்சிட்டு போகிறதுக்காக இங்கே வந்திருக்கிறேன். காபாவுடைய எஜமானன் வந்து நான் கிடையாது, காபாவுடைய எஜமானன் வேறு ஒருத்தவங்க, அவங்க வந்து காபாவை காப்பாற்றிப்பாங்க அப்படின்னு அவங்க சொன்னதும் அப்ரஹா அவங்களுக்கு வந்து ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. நம்ம வந்து இவங்க காபாவை அழிக்க வேண்டான்னு சொல்கிறதுக்காக தான் வராங்கன்னு நினச்சோம், ஆனால் இவங்க வந்து ஒட்டகங்களை அழைச்சிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு ரொம்பவே ஆச்சரியத்தோடு உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய படையை அனுப்புகிறாங்க காபாவை அழிக்க சொல்லி. அப்புறம் யானையெல்லாம் வந்து ரொம்ப சத்தம் போட்டு பிளிரிட்டு பாய்ந்து வருது. இதை பார்த்தோன்னே மக்கள் எல்லாருமே ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வந்து காபாவுடைய எஜமானன் வந்து காபாவை காப்பாற்றுவாருன்னு நினச்சிட்டு இருந்தோமே, ஆனால் இது வரைக்கும் யாருமே வரலையே அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவும் பயத்தோடு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அங்கே ஒரு பறவை கூட்டம் வருது. அந்த பறவைகள் எல்லாமே காலில் வந்து கற்களை வச்சிட்டு இருந்துருக்கு. அந்த கற்கள் எல்லாத்தையும் இந்த மனிதர்கள் மேலேயும் யானைகள் மேலேயும் போட போட அந்த மனிதர்களும் யானைகளும் வந்து சுருண்டு சுருண்டு விழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நல்ல மழை பெய்யுது. அதனால யாருமே அப்ரஹாவுடைய படை வீரர்கள் யானைகள் யாருமே வந்து உயிர் தப்பலை. அதனால மக்கள் எல்லாருமே வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க, குறைஷி மக்கள் எல்லாருமே. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து அப்ரஹாவுடைய தொல்லை இருக்காது நமக்கு, காபாவுடைய எஜமானர் வந்து காபாவை காப்பாற்றிட்டாரு அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமாக எல்லோரும் அவங்கவுங்களுடைய வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே வந்து நிறைய வந்து நல்லபடியான வணிகம் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. அப்போது சில மக்கள் வந்து சொல்கிறாங்க, சிரியாவுக்கு புறப்பட இருக்கிற அங்கே வணிக கூட்டத்துக்கு பக்கத்தில் ஒரு ஒட்டகத்தில் அழகான ஒரு மனிதர் வந்து உட்காந்துருக்கிறாரே, அவர் யார் அப்படின்னு அங்கே கேட்குறாங்க. அதுக்கு எல்லாரையும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பலியாகிறதுலேருந்து தப்பிய அந்த அப்துல்லா அவங்க தான் அது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இவங்க வந்து சிரியாவுக்கு வணிகம் செய்ய போகிறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க எல்லாருமே ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு சில மாதங்களுக்கு பிறகு வந்து அப்துல்லா அவங்களுடைய தந்தையாகிய அப்துல் முத்தலிப் அவங்கக்கிட்ட வந்து
ஏதோ ஒரு மனிதர் வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க வந்து ரொம்பவே பதட்டமாயிட்டு அவங்களுடைய முதல் மகனாகிய ஹாரித் அவங்கள கூப்பிட்டு, நீ உடனே வந்து யத்ரிப் நகருக்கு போய் உன்னுடைய தம்பி அப்துல்லா வந்து அழைச்சிட்டு வா. அவர் வந்து அவர் தன்னுடைய மைத்துனர் வீட்டில் வந்து ரொம்பவே நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறாராம். அதனால நீ அவரை அழைச்சிட்டு வா அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. உடனே இவங்களும் போகிறாங்க. ஆனால் போய் எதுவுமே ஆகலை. ஏன்னா அவங்க வந்து அப்துல்லா அவங்க ஏற்கனவே இறந்து போய் அவங்கள அடக்கமும் செஞ்சிட்டாங்க. இந்த விஷயத்த மட்டும்தான் இவங்களால திரும்பி வந்து மக்கால சொல்ல முடிஞ்சுது. அவங்களோட தம்பியை வந்து அழைச்சிட்டு வர முடியல. இந்த விஷயத்த கேட்டோடனேயே அவங்களுடைய தந்தை அப்துல் முத்தலிப் அவங்க வந்து ரொம்பவும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய மனைவியான ஆமினா அவங்களும் வந்து ரொம்பவே அழுகுறாங்க. அவ்வளோதான், இதோட இந்த பார்ட் 3 வந்து முடிஞ்சிருச்சு. என்ன நினச்சிங்கிறத நம்ம வந்து பார்ட் 4ல் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.